என்னடா தோசைக்கு இவ்வளோ வெரைட்டி இருக்கா? நம்ம இன்னைக்கு வந்த கடை வந்து தோசை ஹவுஸ் ஓல்ட் ஏர்போர்ட். அத்தாலே உங்ககிட்ட 5 பிரான்ச்சஸ் இருக்குங்க. இட்ஸ் அ பியூர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ங்க. நான் என்னோட வாழ்க்கையிலேயே தோசையில இவ்வளோ ஐட்டம்ஸ் செய்ய முடியுமான்னு மொத தடவை பார்க்குறேன். மலேசியால இந்த மாதிரி கிடைக்காதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உடுப்பி தோசை பார்க்கறதுக்கே பிறகு எவ்வளோ கிறிஸ்பியா இருக்கு. அந்த மசாலா அந்த ஸ்டாஃப் அனியன்லாம் போட்டு ஒரு மறுபடியும் இருக்கிற தோசையில 3 டைப்ஸ் ஆஃப் சட்னி எடுத்து வாயில வைக்கும் போது ஓ மை காட் திஸ் இஸ் பெர்ஃபெக்ட். நிறைய கீ போட்டதுங்க. நான் ரொம்ப திக்கிட்டு இல்லைங்க. கிறிஸ்பி தோசை தாங்க ஹைலைட். இது வந்து பார்த்தீங்கன்னா லசானியா தோசை கேள்விப்பட்டிருக்கீங்களா? உள்ள பார்த்தீங்கன்னா சீஸ் அனியன் பன்னீர் நிறைய ஸ்டஃப் போட்டிருந்தாங்க. அந்த சோஸ் தொட்டு வாயில வைக்கும் போதே இதெல்லாம் தோசையா பீஸாவாடா லிட்டரலி பீஸா சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மும்பை பஜ்ஜி தோசை காரமான ஸ்மேஷ் பொட்டேட்டோல செம்ம கொம்போங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்பி பன்னீரும் பார்க்கறதுக்கு நாகட்டு மாதிரியே இருக்குல்ல. ஸ்பைசி சாஸ்ல தொட்டு சாப்பிடும்போது நல்லாவே இருந்துச்சுங்க. இது அவங்களோட பாவு பஜ்ஜிங்க. கிறிஸ்பியான ரொட்டியில அந்த மசாலாவை தொட்டு எடுத்து வாயில வச்சா மட்டும் போதும். வாவ் த டேஸ்ட். அவங்க மசாலா ரொம்ப ஸ்பைசியா இல்லைங்க, ஜஸ்ட் நைஸா இருந்துச்சு. அப்புறம் லாஸ்டா இதை ட்ரை பண்ணி டிராகன் பன்னீர் சீசலிங்க. இது பன்னீருங்க, சிக்கன் நினைச்சே நல்லா புளிப்பாவும் காரமா இருந்துச்சு. ஓவரால தோசை ஹவுஸ் வந்து ஒரு தோசை ஹெவன்னு சொல்லலாம். எனக்கு மலேசியால இந்த மாதிரி சாப்பாடுலாம் கிடைக்காது. நிறைய ஃபுட் அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.